ஐயா வைகுண்டரின் 185வது அவதார தினத்தை ஒட்டி திருச்செந்தூரில் உள்ள ஐயா வைகுண்டர் ஆலயத்தில் ஐயா அவதரிக்கும் நிகழ்வு நடைபெற்றது. இதனையடுத்து பல்வேறு நிகழ்ச்சிகள் ஆலயத்தில் நடைபெற்று வருகின்றன. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டுள்ளனர். இது குறித்த கூடுதல் தகவல்களை அங்கிருக்கும் செய்தியாளர் ஆல்வின் கேட்கலாம். வணக்கம் ஆல்வின், ஐயா வைகுண்டர் அவதரிக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி எவ்வாறு நடைபெற்றது? இதனைத் தொடர்ந்து என்னென்ன மாதிரியான நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன? அது குறித்த விவரங்களை பதிவு செய்யுங்க. ஐயா வைகுண்டரினுடைய 185வது அவதார திருவிழா என்பது வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய பலதரப்பட்ட மக்களும் ஒன்று திரண்டு ஐயா அவதரித்த அவதாரபதியான திருச்செந்தூரில் ஒன்று திரண்டு காலை முதலே பல்லாயிரக்கணக்கான மக்கள் இந்த இடத்தில் திரண்டு தொடர்ச்சியாக இந்த வைகுண்டரினுடைய அவதார திருவிழாவை கொண்டாடி வருகிறார்கள். காலையிலே கடற்கரையில் நடைபெற்ற நிகழ்வாக இருந்தாலும் சரி, அதன் பின் நடைபெறக்கூடிய நிகழ்வுகளிலும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் திரண்டு இந்த இடத்தில் இந்த அவதார பதியிலே இந்த விழாவை கொண்டாடி வருகிறார்கள். தற்போது நாம் பார்க்கலாம், இருமருங்கிலும் வரிசையில் நின்று ஐயாவினுடைய அந்த வைகுண்ட பதி அவதார பதிக்கு சென்று அங்கு வழிபடக்கூடிய அந்த நிகழ்விலே கலந்து கொள்வதற்காக ஏராளமான மக்கள் இந்த இடத்தில் வரிசையாக நின்று அங்கு வழிபாடு செய்வதற்காக காத்திருக்கக்கூடிய அந்த நேரடி காட்சிகளையும் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த இடத்தில் காலை முதல் நடைபெற்ற நிகழ்வுகளை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக இந்த அவதார பதியினுடைய இணை செயலாளர் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். ஐயா வணக்கம். இன்று காலை முதல் இந்த ஐயாவினுடைய 185வது அவதார திருவிழாவில் காலை முதல் நடைபெற்ற நிகழ்வுகள் என்ன, இதற்கு அடுத்து நடைபெறக்கூடிய நிகழ்வுகள் குறித்து பதிவு செய்யும். அதிகாலையில் 4 மணிக்கு ஐயாவுடைய அவதார விழா ஆரம்பமாகிடுச்சு. 185வது அவதார விழா அதிகாலையில் பக்தர்களெல்லாம் ஐயாவளி அகில திருவுருவ மக்கள் சபையோரால் ஐயாவை வரவேற்கிற ஒரு நிகழ்ச்சி. அதிகாலையில் ஐயா வருகிற போது ஐயாவை வரவேற்று ஐயாவை பள்ளியறைக்கு அழைத்து செல்கிற ஒரு நிகழ்வு நடைபெற்றது. இந்த எப்போதைக்கும் இல்லாத இந்த சிறப்பு இந்த பதிக்கு உண்டு. ஏனென்று சொன்னால், இங்குதான் ஐயாவுடைய அவதாரம் எடுத்த பூமி. இது புண்ணிய பூமி. சிவன் பிரம்மா விஷ்ணு ஆகிய மும்மூர்த்தியும் ஒரே மூர்த்தியாக கலியை அளிப்பதற்காக தாள கிடப்பாரை தற்காக்கவும் தயாபரன் கேடுகளி நீசருட கிளைவெளியை மறுத்து மெய் சான்றோருக்கு வரம் கொடுப்ப வந்தவர் தான் இந்த ஐயா வைகுண்டர். அப்படிப்பட்ட வைகுண்டர் பிறந்த பூமி இந்த புண்ணிய பூமி. இந்த பூமி தான் அவதார தின விழா என்கிற போது அது சிறப்பு மிக்க இடம் இந்த திருச்செந்தூர். இந்த ஐயாவினுடைய அவதார பூமி தான். எத்தனை பதிகள் இருப்பினும் அவதார தின விழா என்கிற போது திருச்செந்தூர் ஐயாவினுடைய அவதார பூமியிலே நடைபெறுகிற விழாதான் சிறப்பு. இங்கே பல்லாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் இங்கே வருகிறது. இந்த விழாவிலே கலந்து கொண்டு ஐயாவினுடைய அருளையும் ஐயாவுடைய பிரசாதத்தையும் இன்று பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். ஐயா வேண்டியதை ஐயா கொடுக்கிறார், அருள் பாலித்துக் கொண்டிருக்கிறார். நிச்சயமாக கலியுகத்தை அழித்து அதில் தர்ம யுகத்தை கொண்டு வருவதற்காக ஐயா அவதரித்த அவதார பூமியான திருச்செந்தூரில் தொடர்ச்சியாக காலை முதல் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகிறது. இந்த பகுதியில் ஏராளமான மக்களும் இணைந்திருக்கிறார்கள். அவர்களோடு பேசலாம். ஐயா வணக்கம். நீங்க எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கிறீங்க? நீங்க இன்னைக்கு எங்க இருந்து வந்திருக்கிறீங்க? கடையத்துல இருந்து வந்திருக்கோம். கடை. இந்த ஐயாவினுடைய அவதார திருவிழாவில் என்ன மாதிரி வழிபாடுலாம் செஞ்சுட்டு இருக்கிறீங்க? என்னைக்கு வந்தீங்க இந்த இடத்துக்கு? எத்தனை நாள் அந்த இடத்துல வந்து தங்கியிருக்கீங்க? நேற்று வந்து ஐயாவை வாகனம் தூக்குனாங்க. வாகனம் தூக்கிட்டு அந்த அன்னைக்கு அண்ணன் சாப்பிட்டு இப்போ காலையில் பதம் விட்டுட்டு ஐயாவை தரிசனம் பண்ண போகிறோம். நிச்சயமாக இந்த இடத்தில் ஏராளமான மக்கள் காலை முதல் இங்கு வந்து இருந்தாலும் கூட, குறிப்பாக ஐயாவினுடைய அவதாரம் செய்த அந்த அவதரித்த பூமியான திருச்செந்தூர் தான் அந்த இடத்திற்கு அவர் அவதார திருவிழாவிற்கான தலைமைபதி. இந்த இடத்திற்கு வந்து மக்கள் காலை முதலே சிறப்பான வழிபாடுகளையும் மேற்கொண்டு வருகிறார்கள். தொடர்ச்சியாக அதன் பின்பாக பதனிடும் நிகழ்ச்சி, அதன் பின்பாக இன்னும் மற்றும் பிற நிகழ்ச்சிகளும் தொடர்ந்து இந்த பதியிலே நடைபெற்று வருகிறது. சிவா, ஆல்ரெடி திருச்செந்தூரில் நடைபெற்று வருகிற இந்த அவதார வழிபாட்டில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்திருக்கிறதா சொல்லியிருக்கிறீங்க. இந்த பக்தர்கள் பாதுகாப்பு எந்த அளவு போடப்பட்டிருக்குது? அந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து விரிவான தகவல்களை பதிவு செய்யுங்க. சிவா, இங்கு பார்க்கவும் என்று சொன்னால் தென் தமிழகத்தினுடைய பல்வேறு மாவட்டங்களிலும் இருந்தும் மற்றும் பிற இடங்களிலும் இருந்தும் இந்த ஐயா அவதரித்த இந்த அவதார பூமியான திருச்செந்தூருக்கு மக்கள் ஆயிரக்கணக்கான மக்கள் வருகை தந்திருக்கிறார்கள். இங்கு வருகை தந்திருக்கக்கூடிய மக்களுக்கு சிறப்பான ஏற்பாடுகள் இந்த கோவில் நிர்வாகத்தினுடைய சார்பிலே செய்யப்பட்டிருக்கிறது. இங்கு வரக்கூடிய மக்களை கண்காணிப்பதற்காகவும், அதாவது எந்த விதமான அசம்பாவிதமும் நடைபெற்று விடாமலும் இருப்பதற்காக இந்த பகுதியிலே பல்வேறு இடங்களில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டு அங்கு தேவையான பாதுகாப்பு
பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. கோவில் நிர்வாகத்தினுடைய சார்பில் தான் இந்த இடத்தில் பல ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. காவல்துறை பாதுகாப்பை பொறுத்தவரையில் மிக குறைந்த அளவிலேயே இந்த இடத்தில் இருக்கிறது. இந்த பகுதிக்கு வந்து அதாவது இங்கு வரக்கூடிய மக்கள் எவ்வித சிரமமும் இல்லாமல் இங்கு வந்து இந்த ஐயா வைகுண்டரனுடைய வழிபாடை மேற்கொள்வதற்காக அவர்களுக்கு தேவையான பாதுகாப்பு ஏற்பாடுகள் மற்றும் பிற ஏற்பாடுகளும் இந்த இடத்தில் செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த இடத்தில் அதாவது ஐயா வைகுண்டரனுடைய மிக முக்கியமான ஒன்று அன்னதானம் இடுதல். அந்த அன்னதானம் இடக்கூடிய நிகழ்வு என்பது காலை முதலே நடைபெற்று வருகிறது. அந்த அன்னதானத்திற்கு செல்லக்கூடிய மக்களும் எவ்வித சிரமமும் இன்றி சென்று வருவதற்காக அவர்கள் வரிசையாக சென்று வருவதற்குமாக இங்கு தேவையான ஏற்பாடுகள் அதாவது இரு மருங்கிலும் வழிகள் ஏற்பாடு செய்யப்பட்டு அவர்கள் இந்த இடத்தில் வந்து வழிபாடு செய்து அன்னதானம் உட்கொள்வதற்கு தேவையான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த பகுதியில் வந்திருக்கக்கூடிய மக்களோடு கூட நம்ம பேசலாம். நீங்க எந்த ஊர்ல இருந்துமா வந்திருக்கிறீங்க? இன்னைக்கு இந்த திருவிழாவுக்கு வருஷம் வருஷம் வருவீங்களா? எங்க இருந்து வந்திருக்கிறீங்க? நான் வருஷம் வருஷம் வருவேன். ஆர்மிலேருந்து வரேன் நான். ஆமா, ஐயாவினுடைய அவதார திருவிழாவில் என்ன மாதிரி வழிபாடு பண்ணி இருக்கிறீங்க? அதை குறித்த பதிவு. வழிபாடா அவரோட கும்பிடுறதுக்கு அவருக்கும் அதில் ஒரு தனிப்படை முறை இருக்குது. அதில் கும்பிடலாம். நான் அவர்கிட்ட என்ன கேட்குறோமோ அந்த கண்டிப்பாக கிடைக்கும். நான் வந்திருக்கேன், கிடைச்சிருக்கு, மன நிம்மதி இருக்கு எனக்கு. ஆமாம். தொடர்ந்து இந்த இடத்திற்கு நேற்று பல்லாயிரக்கணக்கான மக்கள் இந்த இடத்திற்கு வந்து ஐயாவினுடைய அவதார திருவிழாவை வெகு விமர்சையாகவும் ஐயா அவதரித்த இந்த அவதார பூமியில் வந்து மிகவும் மன மகிழ்வோடு கொண்டாடி வருகிறார்கள். பாதுகாப்பு ஏற்பாடுகளும் தேவையான அளவில் கோவில் நிர்வாகத்தினுடைய சார்பில் செய்யப்பட்டிருக்கிறது. காவல்துறையினர் மிக குறைந்த அளவிலே இந்த இடத்தில் பாதுகாப்பு பணியில் இருக்கிறார்கள். சிவா, ஐயா வைகுண்டரின் அவதார தின நிகழ்ச்சியை தொடர்ந்து விரிவான தகவல் அளித்ததற்காக நன்றி ஆல்வின்.